ரொம்ப சூப்பரான கருணக்கிழங்கு மொச்சப்பயிறு நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 2 குச்சி கருவேப்பிலை இலை, 6 பல் தட்டின பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு ஒரு 3 போல் பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் தாளிக்கும் போது கருவாடு ஹீட்டுன்னும் போது இது பேலன்ஸ் ஆகிடும். அதனால் நான் நல்லெண்ணெயில் தாளிச்சிருக்கேன். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதில் 50 கிராம் மொச்சப்பயிறு, 100 கிராம் கருணக்கிழங்கு, ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவு வெந்திருக்கு. இப்போ இதில் 200 கிராம் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க நெத்திலி கருவாடு, இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா ஒரு முறை இப்படி அதை உடஞ்சிடாமல் அப்படி லேசாக அப்படி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, நான் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். புளி கரைசல் இப்போ சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி சேர்த்துருக்கேன். இப்போது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இதை ஒரு தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 20 மினிட்ஸ் கொதிக்க விடணும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போது நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வந்த ஸ்டேஜில் 4 பீஸ் மாங்காய் நான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் மாங்காய் சேர்க்கும்போது அது கரைஞ்சி ரொம்ப புளிப்பெலாம் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாங்காய் சேர்த்து அகைன் தட்டு போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பர் டேஸ்டான கருணக்கிழங்கு மொச்சப்பயிறு நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி.